அனைவருக்கும் வணக்கம். இனிய சுமங்கலி பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. சுமங்கலி பூஜை நான் எப்படி செஞ்சேன்னு இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் வாங்க. வரலட்சுமி நோன்பு முதல் நாள் வியாழக்கிழமை என்ன செஞ்சோன்னு பார்க்கலாங்க. முதல் நாள் வியாழக்கிழமை கலச பூஜை. ஸோ கலசம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணணும். எல்லா இடமுமே சுத்தமாக இருக்கணும். கலசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பூஜை ஈவினிங் ஆரம்பிக்கலாம். 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கலாம். 6 மணிக்கு முன்னாடி நல்ல நேரம் பார்த்து, அதாவது ஈவினிங் தான் ஆரம்பிக்கணும். வியாழக்கிழமை ஈவினிங் ஆரம்பிக்கணும். ஸோ நான் வியாழக்கிழமை ஈவினிங் ஆரம்பிச்சிட்டேன். கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு வீடு வாசல் சுத்தம் பண்ணி மாவிளை தோரணெல்லாம் கட்டிட்டு கோலம்லாம் போட்டுட்டு மனையிலையும் கோலம் போட்டு அதை காய வச்சுட்டேங்க. மனையில் ஏன் வைக்கணும்னா அம்மனை கீழே உட்கார வைக்கக்கூடாது, மனையில் தான் உட்கார வைக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எந்த மண்ணுன்னு தெரியாமல் பிளாஸ்டிக்கில் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவே கண்டினியூ பண்ணலாமே அதுவே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். மரப்பலகையில் தான் வைக்கணும், நான் பிளாஸ்டிக்கில் வச்சிருக்கேன். ஆனால் இந்த மனையை நாங்கள் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம், சாமிக்காக எடுத்து வச்சுருவோம். இது இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் நான் எல்லாத்தையும் எடுப்பேன். இந்த பூஜை சாமானும் சரி அந்த கலசமும் சரி இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் நான் எடுப்பேன். அது வரையும் தொடாத அளவுக்கு எடுத்து வச்சிருவேன் நான். இப்போ மனையை வச்சு அது மேலே தலைவாழை இலை வைத்து அது மேலே பச்சரிசி வச்சிடணும். அதுக்கப்புறம் கலசம் வச்சு கலசத்துக்குள்ளே 9 பொருட்கள் சேர்க்கணும். அந்த 9 பொருட்கள் என்னென்னா அரிசி, விரல் மஞ்சள், மஞ்சள் கயிறு செட்டு, காயின், வெத்தலை பாக்கு செட்டு, சந்தனம், விபூதி உருண்டை, லெமன், காதோல கருவமணி. இதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் நிறைய பேர் வேறு விதமாக தண்ணி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அரிசி வச்சு யூஸ் பண்ணுறோம். ஒரு சில பேர் ஒவ்வொரு விதமாக சாமி கும்பிட்றாங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதாங்க. 9 பொருட்கள் சேர்த்த பிறகு 5 இலை கொண்ட மாங்கொத்து வைக்கணும். அதுக்கு மேலே மட்டை தேங்காய் வைக்கணும். மட்டை தேங்காவும் வைக்கலாம், சாதாரணமாக தேங்காவும் வைக்கலாம். எனக்கு ஆரம்பித்தப்போ நான் மட்டை தேங்காய் தான் வச்சுருந்தேன், அதனால் மட்டை தேங்காவை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீட்டு அம்மாக்குன்னு ஒரு ப்ளவுஸ் பீட்டு மேலே வச்சிடணும். கலசத்துக்கு பூ வைக்கணும். அதுக்கு பிறகு வெத்தலை பாக்கு செட்டு ஒரு செட்டு வச்சிடணும். ஒரு வெத்தலையிலையோ இல்லை வாழையிலையோ நுனி இலையாக இருக்கணும். அதில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். இது எல்லாமே செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். நான் கொஞ்சம் மறந்துட்டேன். தவறுகள் இயல்பு தான், அதை திருத்திக்க செய்யலாம். அதுக்கு பிறகு எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணணும். நான் இன்றைக்கு நெய்வேத்தியத்துக்கு வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஊதுபத்தி காமிச்சிட்டு சாம்பிராணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஸ்லோகம் சொல்லணும். நான் 108 விநாயகர் போற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது கலச பூஜைக்காக வாங்கி கொடுத்தாங்க. இது கலச பூஜைக்கும் செய்யலாம், நம்ம அம்மனை அழைச்சி அவங்களுக்கும் செய்யலாம். அபிராமி அந்தாதி 100 இருக்கும். 100 ஸ்லோகமும் நான் சொல்லி முடிச்சுட்டு சூட சாம்பிராணி காமிச்சிட்டு நல்லபடியாக பூஜையை இன்றைக்கி ஆரம்பித்து வச்சாச்சு. நல்லபடியாக நடந்து முடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இனிமேல் நாளைக்கு அம்மனை அழைக்கணும். சில பேர் வாசல்லேருந்து அழைப்பாங்க. எனக்கு வாசல்லேருந்து அழைக்கிறதுக்கு இடவசதி இல்லாதனால நான் வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கிறேன். 2வது நாள் தொடங்கிருச்சு. எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. எப்போ கரெக்டாக எந்திரிப்போம், நேரமாக எந்திரிக்கணும், அடுத்த நாளுக்கான வேலை செய்யணும், பிரசாதம் செய்யணும், பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், பசங்களையும் கிளப்பிடணும், அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிடணும், அவங்களுக்கு சாப்பாடை கட்டி கொடுக்கணும். இதே தான் எனக்கு யோசனையாக இருக்கும். நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15. ஆனால் குழந்தைங்க அது வரைக்கும் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் விடிய காலையிலேயே 6 மணி 7 மணி அந்த மாதிரி நேரத்துலேயே சாமி கும்பிட்டுருவேன். அதுவும் நல்ல நேரம் தான். எனக்கு கிடைச்ச 4 மணிக்கு கூட சாமி கும்பிட்டுருவேன். ஆனால் பிரசாதம்லாம் செய்யணும் இல்லைங்களா, அதனால் 4 மணிக்கு என்னால் முடியாது. இப்போ நம்ம அம்மனை அலங்கரிக்க போகிறோம். எங்கள் வீட்டு அம்மா இவங்க தான். எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்து கொடுத்தாங்க. யாராவது பெரியவங்க இல்லை செய்கிறவங்க அவங்க தான் ஆரம்பித்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா தான் செஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும் நன்றிகள். எப்போதும் பாவாடை மாதிரி இருக்கும், அதை நான் கட்டி விட்டுருவேன். ஆனால் இந்த வருஷம் பாவாடை நான் முன்னக்கூட்டியே எடுத்து பார்க்கல. பாவாடை டேமேஜ் ஆகிடுச்சு. நானும் 9 வருஷம் கும்பிட்றதால பாவாடை துவச்சி போட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வருஷம் யூடியூப்பில் காமிக்கிற மாதிரி நம்மளும் ஒரு சாரீ மாதிரி கட்டுவோமே அப்படின்ட்டு ஒரு பட்டு போட ப்ளவுஸ் இருந்துச்சு. அதை சாரீ மாதிரி கட்டிக்குவோம் அப்படின்னு அயன் பண்ணி காலையில் திடீர்னு இந்த முடிவை எடுத்து நாங்கள் அயன் பண்ணி செஞ்சோம். ஆனால் நல்லபடியாக வந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்மளாம் இதை மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாரியை இது பண்ணிவிட்டு கட்டிட்டு ஃப்ளீட் மாதிரி எடுத்து கட்டிட்டு நான் 9 கயிறு மஞ்சள் சொன்னேன்ல, 9 முடிச்சு போட்ட மஞ்சள் கயிறு அதை கட்டிட்டு அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்க தங்க நகைகளை போட்டுக்கலாம், கவரி நகைகளையும் போட்டுக்கலாம். அம்மாக்குன்னு வாங்கினா எல்லா நகையுமே போட்டுக்கலாம். அம்மாக்குன்னு இல்லை, நமக்கு வாங்கினதை நம்ம யூஸ் பண்ணுறதை எந்த நகையாக இருந்தாலும் போட்டுக்கலாம். அவங்க மனப்போல ஏற்றுக்குவாங்க. நம்மளும் மனம் நிறைந்து அவங்களுக்கு அணிவிக்கணும். ஒரு விஷயம், ஆனால் இது உண்மையாக நடந்திருக்கு. எனக்கு தான் நடந்திருக்கா இல்லை எல்லாருக்கும் நடந்திருக்கா என்னன்னு தெரியல. நான் முதல் வருஷம் அம்மாவுக்கு நான் என்ன வாங்கி போட்டனோ அதே மாதிரி அடுத்த வருஷம் எனக்கு ஒரு ஜுவல்லரி சேர்ந்துடும். இது உண்மையாக நடந்தது தான். வருஷம் நான் அம்மாவுக்கு புதுசாக ஏதாவது ஜுவல்லரி வாங்கி கொடுத்தேன்னா அது நிறைவேறும். ஆனால் எல்லாமே நிறைவேறிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நான் வருஷத்துக்கு ஒரு நகை வாங்கிடுவேன். இப்போ நான் போடுறது எல்லாமே கவரிங் நகை தான். நான் ஒரு சிலது மட்டும் தான் கோல்டில் போட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ பெருசுக்கெல்லாம் அம்மா வாங்கி தந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை. போதும், நம்மளை வச்சிருக்க அளவுக்கு வசதியாக இந்த அளவுக்கு நம்மளை வசதியாக வச்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஜுவல்லரி எல்லாம் அலங்கரிச்சுட்டு ஒவ்வொரு நகையை பொறுமையாக தான் செய்ய முடியும். பொறுமையாக அலங்கரித்து முடிச்சுட்டு அம்மாவுக்கு அரளிப்பூ பிடிக்கும், தாளம்பூ பிடிக்கும். ஆனால் தாளம்பூ இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அடுத்த வருஷமாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அரளிப்பூ தான் இந்த வருஷம் கிடச்சிருக்கு. எப்பயுமே மல்லிகைப்பூ, முல்லைப்பூ மாலை, ரோஜாப்பூ மாலை இந்த மாதிரி எது வேணால் நான் போடுவேன். எனக்கு செவந்தி பூ நானே கட்டி கூட மாலை மாதிரி போடுவேன். எனக்கு இந்த வருஷம் அமைஞ்சது அரளிப்பூவும் மல்லிகைப்பூ மாலையும் தான். சாமிக்கு அலங்கரிக்கும் போது நான் திருப்தி அடைய மாட்டேங்க. மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படியே தான் வச்சு பார்த்து எனக்கு அதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். ஆனால் ½ ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். நான் மேற்கொண்டு என்ன செய்யலாம்,
மேற்கொண்டு இன்னும் என்ன ஜோடிக்கலாம் அப்படின்னு பார்த்து செய்வாங்க. ரோஜா பூ மாலை கூட கட்டி வச்சுருந்துருக்கேன். சரி மல்லிப்பூ மாலை அழகாக இருந்துச்சு. சரி ரோஸ் எல்லாம் அலங்கரிச்சு வச்சுருவோம், டெக்கரேஷனுக்கு போட்டுருவோம் அப்படின்றதுக்காக ரோஸ் எல்லாம் அப்படியே டெக்கரேஷன் மாதிரி செஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் அம்மாவுக்கு மை வச்சேன், லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்கேன். அம்மாவை அலங்கரித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே உள்ள இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிவிட்டு இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வரலட்சுமி தான். ஸோ அவங்கள வந்து இன்னும் அலங்கரிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கும் புதுசாக ட்ரெஸ் ஏற்கனவே தச்சு வச்சுட்டேன். அவங்களுக்கு பட்டு பாவாடை ட்ரெஸ் மாதிரி தச்சு வச்சுட்டேன். ஒருத்தவங்கள அலங்கரித்து முடிச்சிட்டேன், இன்னொருத்தவங்கள அலங்கரித்து முடிச்சு அவங்க பக்கத்துலேயே கீழே வச்சுருவேன் நான். இன்னும் கீழேனா வெறுமனே வைக்கக்கூடாது, தட்டில் எடுத்து வைக்கணும். அவங்களுக்கும் சின்ன சின்ன நகைகளை எடுத்து போட்டு மோதிரம், செயின் அந்த மாதிரி சின்ன சின்ன நகைகளை போட்டு அவங்களையும் அலங்கரித்து வைக்கணும். அவங்களுக்கு பூ மாலை எல்லாமே போடலாம். நம்மளால் எவ்வளோ நகை இருக்கோ, என்ன நகை இருக்கோ, ஒரு குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் அம்மாவுக்கு வச்சு விடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு வரணும். அப்புறம் வந்து இப்போ காசெல்லாம் மாலையாக போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு போட தெரியல. ஸோ வந்து நான் அப்பையிலேருந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருவேன். இது வந்து எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அதான் ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொன்று நான் கற்றுக்கிட்டேன், ஒவ்வொன்றும் புதுசாக சேர்த்துக்கிட்டேன். வருஷம் எனக்கு நான் காசெல்லாம் வைக்கல. அப்புறம் போக போக எங்கள் அண்ணி ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாங்க. பிறகு சொம்பில் தீர்த்தம் வைக்கணும், அப்புறம் விளக்கேற்றி எல்லா விளக்கையும் எடுத்து வைக்கணும். கடைசியாக எங்கள் அம்மா ஒரு செயின் கொடுத்தாங்க, இதுவும் அம்மாவுக்கு போட்டு விடு அப்படின்ட்டு அவங்க கொடுத்ததையும் போட்டு விட்டாச்சு. இப்போ முழுமையாக அம்மனை அலங்கரித்து எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. அம்மாவுக்கு தாம்பலம் வைக்கலாம் இல்லைங்களா, நம்ம எல்லாருக்கும் தாம்பலம் கொடுக்கணும். ஆனால் முதல்ல அம்மாவுக்கு தாம்பலம் வைக்கணும். ஸோ வந்து அவங்களுக்கு புடவை, பூ, பொட்டு, வளையல், மஞ்சள் கயிறு செட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், சீப்பு, பொட்டு, மருதாணி வைக்கலாம், இல்லை கோன் வாங்கி வைக்கலாம். நம்ம வீட்டில் மருதாணி இருக்குது. ஸோ மருதாணியை கையில் அரைச்சி வச்சுருவோம் நாங்கள். இதெல்லாம் நம்ம நைட்டியோடு செய்யக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளால் புடவையோ இல்லை சுடிதாரோ ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச ட்ரெஸ் அணியுமே தவிர நைட்டி மட்டும் போடவே கூடாது. இது எனக்கு சொல்லி கொடுத்தது. அடுத்தது படையல் வைக்கணும். படையல் வச்சுட்டு நான் காலையில் நெய்வேத்தியத்துக்கு என்னென்ன வச்சேன்னா இட்லி நெய் ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் சக்கரை பொங்கல், வடை, தயிர் சாதம், லெமன் ரைஸ் இதை மட்டும் செஞ்சு காலையில் நெய்வேத்தியம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், 3 வகையான ஃப்ரூட்ஸ் வச்சுட்டேன். அப்புறம் வரவங்களுக்கு தாம்பலம் கொடுக்கறதுக்கு அதையும் எடுத்து நான் வச்சுட்டேன். அம்மாவை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்க, பார்க்க கண் கொள்ளாதுங்க. அவங்களுக்கு பிடிச்சது வந்து அதிரசமும் லட்டும், அதையும் நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டேன். மதியான சாப்பாட்டுக்கு வேறு செஞ்சுக்கலாம், பாயசம் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சூடன் சாம்பிராணி காமிச்சிட்டு தேங்காய் உடைச்சி வச்சு நெய்வேத்தியம் காலையில் பூஜையை நல்ல முறையாக தொடங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைக்கி பொழுது நல்ல முறையாக தொடங்கிருச்சு. எப்பயும் வருஷத்துக்கு நான் 3 முறை அவர் காலில் விழுவேன். ஒன்று சுமங்கலி பூஜை, இன்னொன்று வந்து ஆடி 18, இன்னொன்று வந்து எங்கள் கல்யாண நாள். இந்த 3 பூஜைக்கும் அவர் காலில் விழுவேன். அவருக்கு காலில் விழுவுறது பிடிக்காது, இருந்தாலும் என்னோட மனத்திற்காக நானும் காலில் விழுவுறேன். எனக்கு அவர் காலில் விழுவுறது, அவரை கும்புறது எனக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு பிடிக்காத செயல் என்றாலும் அவர் வந்து எனக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு என்னை வந்து மனமாற வாழ்த்துவார். அது எனக்கு திருப்தியான ஒன்று. அதை முடிச்சுட்டு அடுத்தது மதியானம் நெய்வேத்தியம் பண்ணணும். ஸோ அடுத்தது சாம்பார், வடை, பாயசம், அப்பம், கூட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சு நம்ம என்ன மனசார நெய்வேத்தியம் வச்சாலும் அம்மா சிரிச்ச முகத்தோட ஏற்றுக்குவாங்க. அந்த 3 நேரம் நெய்வேத்தியத்தை வைக்கும்போதும் சாமி கும்பிடும்போதும் எவ்வளோ ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க தெரியுங்களா, அதை பார்க்க கண் கொள்ள காட்சிங்க. அந்த 3 நேரம் சமைக்கும் போதும் சுமங்கலிகளை அழைக்கும் போதும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போதும் எனக்கு வந்து டயர்டே ஆகவே ஆகாது. எங்கள் வீட்டுக்கார் கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 நாள் முடிச்சதுக்கப்புறம் தான் என் உடம்புல டயர்ட்னஸே தெரியும். எனக்கு வந்து அது வரைக்கும் நான் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தான் ஓடிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஈவினிங் பூஜைக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அந்த அபிராமி அந்தாதியும் 108 போற்றியும் படிப்பேன். அம்மனை போற்றி படிப்பேன். அதை படித்து முடிச்சுட்டு அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தையும் பூவையும் தான் நான் ஆசீர்வாதத்துக்கும் குங்குமம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். வர சுமங்களுக்கு ஈவினிங் நெய்வேத்தியத்துக்கும் வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கும் நான் பொங்கலும் சுண்டலும் செஞ்சுருந்தேன். அது நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிடுவாங்க. நான் தாம்பளை செட்டில் என்னென்ன வைப்பேன்னா ப்ளவுஸ் பீட்டு, பூ, மஞ்சள் கயிறு, சீப்பு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி இதெல்லாம் ஒரு செட்டாக வைக்கும் இல்லைங்களா, அந்த செட்டு, மருதாணி, வளையல், நோம்பு கயிறு, வெத்தலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சு நான் வர சுமங்களுக்கு கொடுப்பேன். நான் 9 பேருக்கு அன்றைக்கி கொடுத்தேன். என்னை விட சின்னவங்களாக இருந்தால் அவங்களும் எனக்கு குங்குமம் வச்சுடுவாங்க, நானும் அவங்களுக்கு குங்குமம் வச்சுடுவேன். என்னை விட பெரியவங்களாக இருந்தால் அவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க எனக்கு குங்குமம் வச்சு விடுவாங்க. எனக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். குழந்தை குட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு போனாங்க. அது ஒரு விசேஷம் மாதிரி, பெரிய ஒரு கல்யாணமே செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க, அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். இந்த கலச பூஜையில் உட்காந்து அம்மா முன்னாடி நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்கும் நிறைவேறும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்து சுமங்கலிகளும் என்ன வேணாங்களோ அவங்க பூஜையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு அம்மா நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இந்த பூஜையை எனக்கு நல்லபடியாக திருப்திகரமாக அம்மா நிறைவேற்றி கொடுத்தாங்க. எனக்கு அது மனப்பூர்வமாக நிம்மதியாக இருந்துச்சு. நானும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். என் கூட வந்து தாம்பலம் வாங்கிக்கிட்டு அவங்களும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கு பிறகு எங்கள் மாமியார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. போட்டு பார்த்தீங்களா எத்தனை செட்டு அடுக்கா இருந்துச்சுன்னு. இதை ஆரம்பிச்சு வச்சதே எங்கள் அம்மா தானே. அதனால் எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி அவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். எப்பயுமே அம்மா வந்து பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லைங்களா, அதனால் அவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக எங்கள் மாமியார் வந்தாங்க. அவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வாய் திறந்து என்ன நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நடுவில் ஒரு சர்ஜரி நடந்துச்சு. அதனால் எந்த தீங்கு தினமாக என் மருமகளை பார்த்துக்கணுன்ட்டு அவங்க கூட இருக்க சாமியை எல்லாத்தையுமே வேண்டி எனக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாங்க. இவங்க கடைசியாக எங்கள் பூஜையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. இவங்களும் வேண்டது நிறைவேறணுன்ட்டு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன்.
குழந்தைங்க நம்ம செய்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து நமக்காக செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 நாள் பூஜையிலையும் என் பெரிய பையன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தான். என் சின்ன பையன் வந்து எனக்கும் வேலை கொடுங்கம்மா அப்படின்ட்டு ரொம்ப ஆசையை கேட்டான். எனக்கு 2ஆம் நாள் பூஜை நல்ல முறையாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் காலையில் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து அம்மாவை எடுத்து வைக்கணும். நெய்வேத்தியத்துக்கு நான் 3ஆம் நாள் பால் பாயசம் செஞ்சுருந்தேன். சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். அதனால் பால் பாயசம் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் பூத்த பூவை கொஞ்சமாக வச்சுட்டு வேறு எந்த அலங்காரத்தையும் மாற்றாமல் தீர்த்தம் மட்டும் மாற்றிட்டு அம்மாவுக்கு சூடன் சாம்பிராணி காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து அம்மாவை எடுத்து வைக்கணும். அதனால் அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து அம்மாவுக்கு ஊற்றிட்டு வேண்டுதல், சின்ன வேண்டுதல். என்ன வேண்டுதல்னா, இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷமும் நான் இதே மாதிரி சிறப்பாக செய்யணுன்ற வேண்டுதலை வச்சுட்டு அம்மாவை ஒவ்வொன்றா எடுத்து வைப்பேன். எடுத்து வைக்க மனசே இருக்காது. ஆனால் எடுத்து வச்சு தானே ஆகணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு அம்மாவை பிரிக்க முடியாமல் பிரிப்பேன். எனக்கு அம்மா கூட இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அம்மா முகத்தை எடுத்து அரிசியில் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அரிசி பானையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அரிசி பானையில் வைக்கிறதுக்கு என்னால் வந்து முடியாது. ஏன்னா டெய்லி வந்து நம்ம அரிசியை தொடரோன்றதுக்காக நான் வந்து அரிசி பானையில் வைக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசி வச்சு காசு வச்சு அதை வந்து அம்மா முகத்தை எடுத்து அங்கே வச்சு ஒரு சாமியை வந்து பீரோவில் வச்சுருவேன். இன்னும் மிச்சம் 2 பேரை வந்து எப்பயும் போல் சாமி படத்தில் வச்சு டெய்லி சாமி கும்பிட்றது தான். அம்மா வந்து தாலாட்டு பாடி நான் அரிசியில் எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.